வணக்கம் வணக்கம். ஓகே, அடுத்த பதிவு கண்ணுக்கு. இந்த கண்ணுக்கு வந்துங்க என் வீட்டுக்கார் ஒரு உதாரணம். நான் வீடியோ போட்டிருப்பேன் என் வீட்டுக்காரோட, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட், அதாவது அந்த டாக்டரு நீரோ டாக்டரு தலை ஆப்ரேஷன் பண்ணார். அவர் மூளை ஆப்ரேஷனு. அவர் சொன்னார், நீங்கள் எப்படி பொழைச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன டாக்டரு வாயால் இன்றைக்கி அவர் நல்லா இருக்காருன்னு சொல்கிற வச்சாங்க தெய்வம், கடவுள். அதே கடவுள், அதே டாக்டருங்க, சில டாக்டருங்க நான் ஸ்பெஷலிஸ்டில் காசு கட்டி பார்த்த இடத்துல 1க்கு 4-5 டாக்டர் செக் பண்ணி, கவர்மெண்ட் செக் பண்ணி, இந்த ஒரு கண் அவருக்கு பீச்சை கை சோத்து கை சைட்டு கண் வந்து அவருக்கு வந்து தெரியாது. அந்த நரம்பு அறந்துருச்சு. நரம்பு அறந்ததுனால அவர் லைஃப் லாங் அந்த கண் அவருக்கு தெரியாது ஒரு சைட்டு. அப்போ அந்த கண்ணில் எதுவும் வெளிச்சம் இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க. அந்த கண் வந்து அவருக்கு ஒரு நிழலோ இருட்டோ எதுவுமே இருட்டு இருக்குது, ஆனால் ஒரு வெளிச்சமோ ஏதோ ஒன்றுமே தெரியாது. அந்த மனுஷனுக்கு நான் சொன்னேன், நான் கேன்சரில் குணம் அடைஞ்சிட்டேன், எவ்வளோ விஷயம் நம்மளுக்குள்ளார மாற்றம் நிறையா பார்த்தோம், ஏன் நீங்கள் இந்த ஐவிஷனை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? அவர் சொன்னார், டாக்டரையே செக் பண்ணிவிட்டு ஸ்பெஷலிஸ்ட் அவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு கண் நரம்பு அறந்து போச்சு, உனக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லி ஓகேயூ காட்டு கொடுத்துட்டானுங்க கண்ணுக்கு. நீ ஓகேயூ கடைசி வரைக்கும்னே இந்த ஐவிஷன் செய்ய போதான்னு கேட்டார். நான் சொன்னேன், செய்யுதோ செய்யலையோ அது அதோட வேலை, உங்களோட வேலையை செஞ்சு தான் பாருங்களேன் அப்படின்னு. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கி கொடுத்தேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அது செய்தோ செய்யலையோ, நம்ம இந்த பிஸ்னஸ் செய்கிறோம், 4 பேருக்கு அது பிரோஜனமாக இருக்கட்டும், நீங்கள் நல்லா ஆகுனா நான் போய் உங்களை காட்டுவேன் 4 பேருக்கு, அந்த 4 பேர் இதை சாப்பிட்டு நல்லா ஆகுவாங்க. அந்த வார்த்தையை சொன்னேன். என் வீட்டுக்காரர் சரி வாங்கித்தாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னாரு. வாங்கி கொடுத்தாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் என்னத்தை வாங்கி. பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஐவிஷன் கண்ணுக்கு உள்ளது. இதை தான் அங்கே வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. ஸோ இந்த ஐவிஷனு ஏன் வாங்கி கொடுத்தேன், அதில் என்னென்ன இருக்குது நீங்கள் பாருங்கள். நம்ம பொய் சொல்ல கிடையாது, என்னென்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, என் வீட்டுக்காரர் சாப்பிட்டாருங்க, 1 மாதம் சாப்பிட்டாரு. அப்புறம் என்கிட்ட சொன்னார், அது ஏன் செலவு பண்ணுறீங்க 300 வெள்ளி, ஏன் காசு செலவு பண்ணுறீங்க இதுக்கு? நான் பரவாயில்ல, ஒன்றும் கண்ணில் தெரியல. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் போய் வருஷம் கணக்காக 2 வருஷம் 3 வருஷம் ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சோம். ஒவ்வொரு டெஸ்ட்டு, கண்ணு டெஸ்ட்டுக்கு 4000 வெள்ளி 3000 வெள்ளி ஸ்பெஷலிஸ்டில் கட்டணும். கவர்மெண்டில் வந்து அவர் கணக்காக உட்காந்து கிடப்போம், அதுக்கும் செலவு பண்ணோம். காடிக்கு எண்ணெய், டோலு காசு, சாப்பாட்டு காசு, இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா நம்ம 3-4 வருஷம் செலவு பண்ண காசு இதில் ஒரு 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 காசுக்கு பத்தாது, அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். ஏன் நீங்கள் ஒரு பாக்ஸோட நுப்பாட்டுறீங்க? 3 வருஷம் 4 வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணீங்க, செக் பண்ணிங்க. அவன் சொல்கிறப்ப இனிச்சிச்சா? கஷ்டப்பட்டு உங்களை த்ரெஸ் பண்ணி உட்கார வச்சு செய்ய வச்சான். அதெல்லாம் பல்ல கட்டிக்கிட்டே சாப்பிட்டீங்க, செஞ்சீங்க. கண்ணு தெரியல மருந்து ஊற்றுனான்னு சொன்னீங்க, அவன் ஊற்றின மருந்து, நம்மளோட மருந்து ஒரு பாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு உடனே போதுன்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுதா தவறு யார் பக்கிட்டு இருக்குன்னு? அந்த பொருள் மேலே தவறு இல்லை, தவறு உங்கள் பக்கிட்டு இருக்குது. நீங்கள் எடுத்த முடிவு சரியில்லை. ஒரு பாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு போதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மங்கு சோறு சாப்பிட்டா போதுமா உங்களுக்கு? பசி திந்துடுமா? 4 மங்கு 3 மங்கு சாப்பிட்றீங்கல்ல, பூவை சாப்பிட்றீங்க, தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தான் சாப்பிட்றப்ப ப்ராடக்டை நம்மளோட சேஃபானதை கண்ணு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னா கேட்க மாட்டேறீங்க. ஒரு பாக்ஸில் போதுன்றீங்க. ட்ரை பண்ணுங்கன்னு இன்னொரு பாக்ஸை கொடுத்தேன். உங்களுக்கு தெரியுமா, அவர் 2வது பாக்ஸை சாப்பிட்டு எனக்கு கொடுத்த ரிசல்ட் என்னான்னு? எனக்கு கண்ணு நிழல் தெரியுது, ஆள் தெரியுதுன்னாரு. எனக்கு அவ்வளோ பேசின எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு அவர் சொன்ன வார்த்தை. நான் என்ன செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கோம், ஃபாலோ அப்பு. என்கிட்ட பி புக்கு கையிலே வச்சுருந்தேன். பி புக் எடுத்து அவரோட சோத்து கண்ணை இப்படி வச்சு மறைச்சேன். ஏன்னா அவர் ஒரு கண்ணை அப்படி மூடிட்டு சொல்கிறப்போ போய் சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். இன்னொரு கண்ணு நிழல், அதான் சொன்னேன், இந்த கண்ணு தெரியலன்னா இந்த கண்ணோட நிழல் நீங்கள் இப்படி 3 நாளும் தெரியும் அப்படின்னு. அப்போ நான் அவரை டெஸ்ட் பண்ணேன். எப்படி டெஸ்ட் பண்ணிக்க நினைக்கிறீங்க? புக்கை வச்சு கண்ணை மூடினேன். எப்படி
இப்போ ஃபுல்லாக பிளாங்கா அவரோட நல்லா இருக்கிற கண்ணு. அப்போ தெரியாத கண்ணை இப்போ சொல்லுங்க அங்கே யார் இருக்காங்கன்னு. அவர் சொன்னார் 3 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க வெளிச்சரில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அது என்ன ஜாதின்னு எனக்கு தெரியல. மனுஷால் 4 பேர் நிற்கிறாங்க, ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க, மொத்தம் 4 பேர் இருக்காங்க. கரெக்டாக சொன்னாருங்க. அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சிச்சுவேஷன் நீங்கள் யோசிங்க. தெரியாத கண்ணுக்கு இன்றைக்கி நிழல் தெரிஞ்சிருக்குது. அப்புறம் அதில் இன்னும் என்னங்க வேணும்? இது ஒரு அதிசயம் இல்லையா? இப்போ என் வீட்டுக்காரு இதோ இந்த மாதம் கூட சொல்லிக்காரு, எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு கண் லேசாக தெரிஞ்சது இன்னும் நல்லா கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. சரி வாங்கியிருக்கேங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் எண் 16 29 4 818 சந்தனார் வாங்கலான்னு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.